மிகப்பெரிய வரவேற்பு பெறும் காந்தாரா சாப்டர் 1 இரண்டாம் நாள் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா? கடந்த 2022ஆம் ஆண்டு ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த கன்னட படம் காந்தாரா. அங்கு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இப்படத்தில் சப்தமி கவுடா, கிஷோர் உள்ளிட்ட பலரும் நடிக்க அஜ்னீஷ் லோகேஷ் இசையமைத்திருந்தார். இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதால் தென்னிந்திய மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. 15 கோடியில் தயாரான இப்படம் உலக அளவில் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியது. இதனால் இரண்டாம் பாகம் தயாரானது. ரிஷப் ஷெட்டியை இயக்கி நடித்துள்ளார். 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இப்படத்தில் நாயகியாக ருக்மணி வசந்த் நடித்திருந்தார். தமிழகத்தில் மட்டுமே முதல் நாளில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த இப்படம் மொத்தமாக முதல் நாளில் 80 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக வசூலை அள்ளியது. தொடர்ந்து விடுமுறை நாட்களாக இருப்பதாலும் வரவேற்பாலும் காட்சிகளும் திரையரங்குகளில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அப்படி இருக்கையில் தற்பொழுது 2 நாட்கள் முடிவு உலக அளவில் 150 கோடியை கடந்து இருப்பதால் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வரும் நாட்களில் வசூல் தாறுமாறாக இருக்கும் என்று தெரிகிறது. மேலும் தனுஷின் நடிப்பில் வெளியாகி இருக்கும் இட்லி கடை படமும் 3வது நாளாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் வசூலிலும் தற்பொழுது 3 நாட்கள் முடிவில் 50 கோடி ரூபாய் கடந்து சாதனை படைத்திருக்கிறது. நிச்சயம் இட்லி கடை திரைப்படமும் தனுஷின் திரை வாழ்க்கையில் 100 கோடியை கடந்த படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.